Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஒரு குட்டி vlog தான் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ண ஜெயந்தி வரப்போதில்ல, அதனால் எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி கிருஷ்ணர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தசாரதி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எப்பயுமே வந்துட்டு நாங்கள் இங்கே தான் வந்து கிருஷ்ணர் வந்து வாங்குவோம். அதனால தான் இன்றைக்கும் வந்துட்டு இங்கே வந்திருக்கோம். பார்த்தசாரதி கோவில் வாசல்லையே ருக்மணி மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மினி ஹால் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த மாதிரி கடைகள் வந்து போட்டிருப்பாங்க. இந்த வருஷமும் ஒருத்தர் வந்து கடை வச்சுருக்காங்க. அங்கே தான் போயிட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்கோம். இந்த கிருஷ்ணர் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கார் பாருங்கள். மேக்னாக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. மேக்னாக்காகவே கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் ஒரு கிருஷ்ணர் வாங்கணும், நிற்கிற கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து மனசில் நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி மேக்னா வந்து நல்லபடியாக பிறந்து அவள் இப்போ வந்து 1 இயர் கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு. இந்த வருஷம் வந்துட்டு அவள் நடக்கும்போது அவள் கூடவே வந்து நம்ம வீட்டில் நிற்கிற கிருஷ்ணர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் வாங்குறதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்தசாரதி கோவில் வந்து போயிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியில் நல்ல தரமான ஒரு கிருஷ்ணர் பொம்மை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தசாரதி கோவில் பக்கத்தில் இருக்க கடைகளில் வந்து வாங்குங்க. எப்போவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வாங்கி கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் கிட்ட வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வருஷம் எடுத்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருக்கேன். ஈவினிங் டைம்னால் நல்லா வந்து இருட்டிடுச்சு. நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் வந்து போனோம். ஒரு 5:30க்கு மேலே தான் வந்துட்டு கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். கூட்டமே இல்லை. ஏன்னா இது வந்து மண்டேனால் வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக இருந்தது. கோவிலில் வந்து எந்தவித கூட்டமும் இல்லை. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கடைங்கள்லேயுமே வந்து அழகழகான கிருஷ்ணர் பொம்மைங்கள்லாம் இருக்கும். அப்படியே வந்துட்டு இந்த பக்கமாக நடந்து வந்தோன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு ருக்மணி மினி ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி ஹால் இருக்குது. அங்கே வந்து கடை மாதிரி போட்டிருப்பாங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் நிறைய பொம்மைங்க இருக்கும். அதனால் வந்து நமக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்க கலெக்ஷன்ஸை விட இங்கே ரொம்பவே நிறையா இருக்கும். விதவிதமான பொம்மைங்களும் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து இவங்க இந்த கிருஷ்ணர் பொம்மை மட்டும் சேல் பண்ணாமல் கொலு டைமில் கொலுக்கு தேவையான எல்லா விதமான பொம்மைங்களும் வந்து சேல் பண்ணுறாங்களாம். அதையும் வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க. அதையும் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மேக்னாவுக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாக மாடு, கண்ணுக்குட்டி இதெல்லாம் ரொம்ப பிடிக்குது. அதனால தான் வந்து அவளுக்கு வந்து காமிச்சிட்ருக்கோம். அவள் தொட்டு பார்த்துட்டு ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. எனக்குமே வந்து கண்ணுக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே வந்து நான் எங்கேயாவது கண்ணுக்குட்டி பார்த்தேன்னா போய் அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்து நான் போவேன். அது ரொம்ப அழகாக வந்து விளையாடிட்டு இருந்துச்சு இந்த கண்ணுக்குட்டி. இதுக்கு வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்சது கோவிலில் கொடுத்த பிரசாதத்தெல்லாம் அது கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பொம்மை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம் உள்ள. இந்த கடையில் வந்துட்டு ஏற்கனவே ஒரு பொம்மை வந்து லாஸ்ட் வீக்கே என் ஹஸ்பண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டான பொம்மைங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் வந்துட்டு நானும் இன்றைக்கி பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். வாசல்லே வந்து ஒரு குட்டி விநாயகரும் வச்சுருந்தாங்க. நிறைய விதவிதமான கிருஷ்ணர் பொம்மைங்களும் வந்து வச்சுருந்தாங்க. வாசல்லையே உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாசலில் இந்த மாதிரி அழகாக இருக்கக்கூடிய பொம்மைலாம் நிறைய இருந்துச்சு. அதனால் நின்று நிதானமாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து உள்ளே போனேன். இங்கே வந்து மண் பொம்மைங்களும் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பேப்பரில் பண்ண பொம்மைங்களும் இருக்குது. நான் வந்துட்டு இந்த தடவை பேப்பரில் பண்ண பொம்மை தான் வந்து வாங்கியிருக்கேன். மண் பொம்மை தான் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. முகம் பார்த்திங்கன்னா முகம் வந்து ரொம்பவே வந்து கலையாக ரொம்ப அழகாக வந்து மண் பொம்மைங்களில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு மண்ணால் செஞ்ச பொம்மைங்க தான். ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் நல்ல வெயிட்டாகவும் இருந்தது. மேக்னா வந்து போட்டு உடச்சிட போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது. ரொம்ப நேரம் யோசித்தேன். மண் பொம்மையில் இருக்கக்கூடிய பொம்மைங்களோட முகம்தான் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் வாங்கின பொம்மையோட முகமும் அழகாக இருந்தது. உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரு நாகம் வச்ச கிருஷ்ணரும் வந்து பார்த்தேன். அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தான் காமிச்சிருக்கேன். இங்கே வந்துட்டு தவழ்கிற கிருஷ்ணன்றையே விதவிதமான கிருஷ்ணரும், நிற்கிற கிருஷ்ணர், ராதே கிருஷ்ணர், இது மாதிரி விதவிதமான கிருஷ்ணர் பொம்மைங்களும் வந்து இருந்தது. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி தவழ்கிற கிருஷ்ணர் தான் இருக்கார். நீங்கள் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து நிற்கிற கிருஷ்ணர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை வந்து வந்திருக்கேன். இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா பொம்மையுமே வந்து பேப்பரில் பண்ண பொம்மை தான். இது வந்துட்டு மண்ணால் செஞ்ச பொம்மை. மண்ணால் செஞ்ச பொம்மை ரொம்பவே கலையாக அழகாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும், பத்திரமா வச்சுக்க முடியும். உங்கள் வீட்டில் மேக்னா மாதிரி குட்டி பசங்க இல்லாமல் கொஞ்சம் பெரிய பசங்க இருக்காங்க அப்படின்னா
நீங்கள் வந்துட்டு மண்ணாலான பொம்மை வாங்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த கிருஷ்ணர் தான் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். நாங்கள் 2 பேரும் சந்தோஷப்பட்டதை விட மேக்னா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எப்படி முத்தம்லாம் கொடுக்குறா பாருங்கள் கிருஷ்ணருக்கு. அவ்வளோ ஜாலியாக வந்துட்டு கிருஷ்ணரை வந்து வாங்கிக்கிட்டா மேக்னா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பொம்மை தான் வந்து நாங்கள் இந்த தடவை வந்து வாங்கியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாங்கின பொம்மை பார்த்திங்கன்னா 2500 ரூபாய் ப்ரைஸ் சொல்லி 2300 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நிற்கிற 1 வயசு பாப்பா ஹைட்டுக்கு இருக்கக்கூடிய பொம்மையெல்லாம் வந்துட்டு 6000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் வரைக்கும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குறைச்சி தான் தராங்க. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கலர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கலருமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லேயும் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ இந்த மாதிரி ஷேட்லேயும் வந்து இருக்குது. நீங்கள் வந்து எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி பொம்மை வந்து உங்களுக்கு எடுத்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய குட்டி கிருஷ்ணர் பொம்மைகளும் நிறைய வந்து இருக்குது. நீங்கள் பெருசாக வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா குட்டியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இவங்கக்கிட்ட வாங்கலாம். இங்கே வந்து 200 ருபீஸ்லேருந்து வந்து இவங்க கடையில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிருஷ்ணர் வந்துட்டு நல்ல பெரிய கிருஷ்ணர் தான். இந்த கிருஷ்ணர் வந்து மண்ணில் செஞ்ச கிருஷ்ணர் தான். அவரோட விலை வந்துட்டு 2500 ரூபாய் அப்படின்னு நினைக்கிறேன். மண்ணில் செஞ்சது கொஞ்சம் விலை கம்மியாகவே இருக்குது. பேப்பரில் செஞ்சது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னா அது சீக்கிரம் உடையாததுனால. இது வந்துட்டு பேப்பரில் செஞ்சது தான். பாப்பா போய் விளையாடிட்டுருக்கா பாருங்கள். நல்லா அழகாக இருந்தது. முகம்லாம் நல்ல வடிவமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சிலை வந்துட்டு 6000 சில்லற வந்து சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வாங்கலை. இவ்வளோ உயரம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி காமிச்சல வீடியோவில் அந்த சைஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு லாஸ்ட்டாகவும் காமிக்கிறேன். மேக்னாக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கும் இந்த கிருஷ்ணர் ரொம்ப பிடிச்சிருந்தாரு. இன்னொரு வீடு வாங்கி நம்ம வந்துட்டு பெரிய வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி பெரிய கிருஷ்ணர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து நினச்சிட்ருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தி vlog வந்து நான் மறுநாள் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்தி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப நல்லாவே எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்துட்டு கிருஷ்ணர் வாங்குறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். எப்பயுமே வந்துட்டு கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் வாங்கினோன்னா ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கும். ரொம்ப வருஷமும் நம்ம வந்து வச்சுக்கலாம் பொம்மைங்களை. நல்லாயிருக்கும். அதனால தான் வந்துட்டு நாங்கள் எப்போவுமே இங்கே வந்து வாங்குவோம். மேக்னா வந்து ரொம்ப வந்து ஜாலியாகிட்டா. உண்மையிலே ஏதோ ஒரு அண்ணாவோ யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டா போல் ரொம்ப ஜாலியாக போய் விளையாடிட்டு இருந்தா. இந்த சைஸில் தான் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். இது என்ன ஒரு 1.5 அடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதை வந்துட்டு அந்த அண்ணா பேக் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து காரில் போயிருந்ததுனால நாங்கள் வந்துட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஈஸியாக இருந்தது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு. இந்த பொம்மை வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்துட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்டில் கிருஷ்ணர் பொம்மை வாங்கணும், நல்ல குவாலிட்டியாக ரொம்ப வருஷம் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தசாரதி கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கடையில் வந்து போய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். முகமும் வந்து ரொம்ப அழகழகான முகமாக வந்து இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பொம்மைகளில். அதனால தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. கிருஷ்ண ஜெயந்தி vlog வந்து நான் மறுநாள் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான vlog வீடியோஸ், ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ், அதுக்கப்புறம் டாக் கேர் வீடியோஸ், ஸ்கின் கேர் வீடியோஸ், ரெசிபி வீடியோஸ், எல்லா விதமான வீடியோஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.